அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோட இந்த சிலபஸ் டாபிக் பற்றின போன பதிவின் தொடர்ச்சி தான் அந்த பதிவு. இந்த டாபிக் பற்றி வித் அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அனிமேஷன் பண்ண தெரியாது, ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரிவிஷன் அப்போ இதை பற்றிலாம் படிக்கும்போது உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இந்த பதிவு இருக்கும். திரவங்கள் மற்றும் வாயுக்கள், பாய்மங்கள், ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஏரில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் அண்ட் ஒரு ஏரோப்ளைன். இப்போ அந்த கார் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், ஒன்று ஏர் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது அந்த டயருக்கும் நிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட், தொடுபரப்பு. இதனால் அந்த கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதனால் அந்த காரோட வேகம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏரோப்ளைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் தாண்டி பியோயன் ஃபோர்ஸ் ஆர் அப்த்ரஸ்ட் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதே மாதிரி தான் திரவங்கள்லேயும். பட் அதில் சின்ன சேஞ்ச் என்னென்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பாகியல் விசை, மிதப்பு விசை, பியோயன்சி அண்ட் ஆஸ் யூசுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது தண்ணிக்கு மேலே மிதந்து போயிட்டு இருக்கக்கூடிய போட் ஆர் ஷிப்புக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் காலம் ஆக்ட் ஆகும். ஆழத்தை பொறுத்து அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய விசை. ஸோ இப்போ பார்த்தா மாதிரி காற்று மற்றும் நீர் இந்த ரெண்டுலேயுமே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட திசை வேகத்தை குறைக்கிறதுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அதனுடைய டிசைனை மாற்றி அமைச்சாங்கன்னா அதனுடைய திசை வேகத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதற்கு பேர் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி டிசைன் ஆர் ஸ்ட்ரீம்லைன்டு ஆப்ஜெக்ட் டிசைன். அதில் தான் நேவல் டிசைன் ஆர் ஏரோடைனமிக் டிசைன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய இந்த புகை இந்த நிலை வரைக்குமே ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சீராக போயிட்டுருக்கக்கூடிய இந்த புகை அடுத்து சுழன்று அப்படியே சுருளாகி போகுது. பாறைகள் இடையே இல்லாத ஒரு ஆற்றுப்படுகை எடுத்துக்கிட்டோம்னா அதன் ஓரங்களில் கூட ஓரளவு ஸ்டெடியான ஃப்ளோ பார்க்க முடியும். ஓரங்களில் இருக்கக்கூடிய திசை வேகத்தை விட மத்தியில் இருக்கக்கூடிய ஆறின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். அதுவே நிறைய பாறைகள் ஆற்றின் ஓட்டத்துக்கு இடையில் இருந்துச்சுன்னா அந்த பாறையை தாண்டி போகக்கூடிய இடங்களில் சிறு சிறு சுழல்கள் மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். இது மேலிருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். நம்ம டெப்த் வைஸ் போனோம் அப்படின்னா அந்த ஆறில் உள்ள அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸை ஒவ்வொரு லேயராக பிரிச்சுக்கலாம். ஆறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம். அதற்கு ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் காரணமாக அந்த லேயர்ஸோட ஸ்பீடு மேலிருந்து கீழே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். லிக்விடோட டாப்லேருந்து பாட்டம் லேயர் வரைக்கும் லேயர் பை லேயர் ஆழத்தை பொறுத்து அதனுடைய வேகம் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லேயரில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை தாண்டக்கூடிய அந்த லிக்விட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும். அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ ஆர் லேமினார் ஃப்ளோ, நிலையான ஓட்டம் அல்லது வரிச்சீர் ஓட்டம். இப்படி இல்லாமல் இருக்கக்கூடியது சுழற்சி ஓட்டம், டர்புலன்ட் ஃப்ளோ. இங்கே டயக்ராமில் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பதிலாக ஒரு ஹாலோ பால் வால்வ் கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் மூலிமா பைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஆர் லேமினார் ஆர் ஸ்டெடி ஃப்ளோவா இல்லைனா அன்ஸ்டெடி ஆர் டர்புலன்ட் ஃப்ளோவா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆர்சி ஆர் கே ஈக்குவல் டு ரோ விடி பை நீட்டா. ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், திரவத்தின் அடர்த்தி. விங்கிறது பாய்மத்தின் திசை வேகம், வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். டிங்கிறது குழாயின் விட்டம், டயமீட்டர் ஆஃப் த பைப். நீட்டா விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃப்ளூயிட், பாய்மத்தின் பாகியல் எண். ஸ்டெடி ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ இந்த மூணுமே ஒன்று தான். ரெனால் நம்பர் 1000 விட குறைவாக இருந்ததுன்னா வரிச்சீர் ஓட்டமாக இருக்கும். 1000க்கும் 2000க்கும் இடைப்பட்டு ரெனால் நம்பர் கிடச்சதுன்னா அது சீரற்ற ஓட்டம், அன்ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கும். ரெனால் நம்பர் 2000 விட அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ, சுழற்சி ஓட்டம். திரவத்திற்குள் விழுகிற கோலப்பொருள் அல்லது ஒரு கோலப்பொருளை திரவத்திற்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த கோலப்பொருள் மேலே செயல்படக்கூடிய பாகியல் விசையானது பாய்மம் அல்லது திரவத்தின் பாகியல் எண் மற்றும் கோலப்பொருளின் ஆரம் மற்றும் திசை வேகம் இதையெல்லாம் சார்ந்து தான் இருக்கும். இதுதான் ஸ்டோக் விதி. F = 6π நீட்டா ஆர்வி. இந்த 6π அப்படிங்கிறதான் கேங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்டோக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிச்சாரு. இதற்குன்னு எந்த டெரிவேஷனும் கிடையாது. விஸ்கஸ் ஃபோர்ஸ் 3 விஷயத்தை சார்ந்து இருக்குது. ஒன்று விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று அந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ். வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டிலிருந்து ஒரு நபர் ஸ்கை டைவிங் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அவர் ஆக்சலரேட் ஆவார். செகண்டு அவருடைய ஆக்சலரேஷன் குறையும்.
மூணாவது நிலையில் அவருக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதே இருக்காது. இதற்குண்டான காரணம் வந்து ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அவர் ஆக்சலரேட் ஆகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் வந்து அவர் மேலே ஆக்ட் ஆகும். அவர் மேலேருந்து கீழே வர வர அவர் ஏர் மாலிகுல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணுறாரு. ஸோ டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் அவருக்கு மிதப்பு விசையை கொடுக்குது. அதுதான் அப்த்ரஸ்ட் ஆர் பியோயன் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இங்கே வந்து ஃப்ளூயிடு விஸ்காசிட்டியை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டினுடைய கூட்டு விசை எப்போ புவியீர்ப்பு விசைக்கு ஈக்குவலாக இருக்குதோ அப்போ அவர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டி முற்று திசை வேகமாக இருக்கும். டெர்மினல் வெலாசிட்டி VT ஈக்குவல் டு 2a² into g ρ மைனஸ் சிக்மா டிவைடட் பை 9 நீட்டா. இங்கே ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதே ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதற்குண்டான ரேடியஸை வந்து எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதுக்கும் பொருந்தும். இதுதான் லெசனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. இங்கே பொதுவாக ரோ அப்படிங்கிறது நம்ம ஃப்ளூயிடோட டென்சிட்டியாக தான் எடுத்துக்குவோம். பட் இங்கே வந்து ஆப்ஜெக்டோட டென்சிட்டியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீட்டாங்கிறது பாகியல் எண் திரவமாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பெரும்பாலும் இதை ஒட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டதில்லை. நெக்ஸ்ட்டு பாய்சல்ஸ் ஈக்குவேஷன், பாய்சை சமன்பாடு. டிஸ்சார்ஜ் ரேட் ஆர் வால்யூம் ஃப்ளோ ரேட்டு QRV ஈக்குவல் டு πr⁴ P டிவைடட் பை 8 நீட்டா L. இந்த சமன்பாடு நுண்குழாயில் பாய்மத்தின் சீரான ஓட்டத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடியது. நேரோ ஆர் கேபிலரி டியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட லேமினார் ஃப்ளோக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள் ஆகும். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் ஃப்ளோ ரேட்டு V ஆர் Q ஈக்குவல் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பை ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ். ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 8 நீட்டா L பை πr⁴. இந்த ஆரோட வேல்யூவை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்டாங்கிறது தெரிஞ்சது தான் விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட்டு. பாகியல் எண் L அப்படிங்கிறது அந்த டியூபோட லென்த்து நீளம், அண்ட் R அப்படிங்கிறது அந்த டியூபினுடைய ரேடியஸ் ஆரம். மூலக்கூறுகள் அப்படிங்கிறது மாலிகுல்ஸ். ஒரு லிக்விட் கண்டெய்னரில் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த லிக்விடோட இன்னர் போர்ஷனில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அனைத்து திசைகளில் உள்ள மூலக்கூறுகள்னால இழுக்கப்படுது. ஆனால் அந்த திரவத்தின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் இன்னர் போர்ஷனில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளால் மட்டுமே கீழ் நோக்கி இழுக்கப்படுது. இதனால் மேலே லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் டவுன்வர்ட்ஸாக ஒரு நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை பேலன்ஸ் பண்ணுறக்காக உட்பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மேற்பரப்புக்கு வருது. ஸோ இதுதான் ஒர்க் டன். இது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அதுதான் சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா பை இன்க்ரீஸிங் சர்ஃபேஸ் ஏரியா. மேற்பரப்பை அதிகரிக்க செய்யப்படும் வேலை வகுத்தல் மேற்பரப்பின் அதிகரிப்பு W/ΔA. அடுத்து பரப்பு இழுவிசை. திரவத்தின் ஓரலகு பரப்பிற்கான ஆற்றல் பரப்பு இழுவிசை எனப்படும். Surface tension of a liquid is defined as the energy per unit area of the surface of the liquid. T equal to F/L. 2 ஃப்ரீ சர்ஃபேஸ் ஏரியா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி நியூமெரிக்கலாக சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். F equal to 2TL. எக்ஸாம்பிள், ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோப் ஃபிலிம். ஒரு பரப்பை திரவத்தால் ஈரமாக்கும் அளவு சேர்கோணத்தை சார்ந்துள்ளது. வெட்டபிலிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இந்த படத்தை பாருங்கள். திண்மம், திரவம் மற்றும் காற்று இந்த மூன்றும் சந்திக்கக்கூடிய புள்ளி தொடும் புள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாதிரி சாலிட், லிக்விட் அண்ட் ஏர் இந்த மூணோட ஜங்ஷன் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதிலிருந்து லிக்விட் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அந்த டேஞ்சென்ஷியல் லைனுக்கும் சாலிட் அண்ட் லிக்விட் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், சேர்கோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த படத்தை பாருங்கள். ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்லைட்லி பாசிட்டிவ், ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்லைட்லி நெகட்டிவ். ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது வாட்டர் மாலிகுல். இப்போ ஒரு வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஆக்சிஜன் ஆட்டம் கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது, ஒரு பிணைப்பை உருவாக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பாண்டுக்கு உண்டான காரணம் இந்த 2 மாலிகுல்ஸுக்கு இடையே உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் கொஹசிவ் ஃபோர்ஸ், ஓரின கவர்ச்சி விசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபோர்ஸோட பவர் வந்து ரொம்பவுமே கம்மி. 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10⁻⁻10 மீட்டர். 10 ஆங்ஸ்ட்ரான் இடைவெளியில் இருக்கும்போது தான் இது சாத்தியப்படுது. ஸோ கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்.
அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு மாலிகுல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீஃப் மேலே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட் அதிகப்படியான சர்ஃபேஸ் டென்ஷனை கொண்டு இருக்குது. இதற்கு காரணம் அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, கொஹசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. கேபில்லரி ஆக்ஷன், நுண்புழை நுழைவு அல்லது நுண்புழை செயல்பாடு, இது சேர்கோணத்தை சார்ந்து இருக்குது. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் அதே சமயம் இந்த கொஹசிவ் அண்ட் அட்ஹெசிவ் ஃபோர்ஸை சார்ந்து இருக்குது. நேரோ டியூப்பில் வாட்டர் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் அதிகப்படியான அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். அதே மெர்க்குரி கீழே போகிறதுக்கு காரணம் அதிகப்படியான கொஹசிவ் ஃபோர்ஸ் இல்லைனா குறைவான அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். லெட் அஸ் அஸ்யூம் ஒரு கண்டெய்னரில் ஒரு லிக்விட் இருக்குது. அது தண்ணி மற்றும் பாதரசம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு நேரோ இல்லைனா ஒரு கேபிலரி டியூப்பை டிப் பண்ணும்போது எகென்ஸ்ட் கிராவிட்டி அந்த லிக்விட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா கேபிலரி ரைஸ். சப்போஸ் அது டிப் ஆச்சு அப்படின்னா அது கேபிலரி ஃபால். அந்த திரவம் மேலே ஏறணும், அப்படி இல்லைனா கீழே இறங்கணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த நேர்குத்தான குழாயில் நடக்குது இல்லையா, அதுதான் நுண்புழை நுழைவு அல்லது நுண்புழை செயல்பாடு, கேபிலாரிட்டி ஆர் கேபிலரி ஆக்ஷன். ஃபார் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட், அமுக்கத்தன்மையற்ற திரவத்திற்கு அதனுடைய நிறை மற்றும் அடர்த்தி மாறப்போகிறதில்ல. இந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி ரெடியூசர் மூலியமாக கனெக்ட் பண்ண 2 பைப்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பைப் 1ஓட ஏரியா பைப் 2ஓட ஏரியாவை விட அதிகமாக இருக்குது. இந்த பைப்பில் பாயக்கூடிய ஒரு திரவத்தின் ஓட்டம் வரிச்சீர் ஓட்டம், ஸ்டெடி ஆர் லேமினார் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா பைப் 1ல் அதனுடைய வெலாசிட்டி V1 இருக்கும், பைப் 2க்கு போகும்போது அதனுடைய வெலாசிட்டி V2 இருக்கும். ஸோ இதனுடைய ஃப்ளோ ரேட்டை ஈக்குவேட் பண்ணும்போது A1 V1 ஈக்குவல் டு A2 V2 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் இம்ப்ளைஸ் AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நம்ம கான்ஸ்டன்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A ஈக்குவல் டு 1/V அப்படின்னு கிடைக்குது. அதாவது ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஏரியா குறையிறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, தொடர் மாறிலி சமன்பாடு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இன் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ, பாயும் பாய்மத்தின் நிறையானது மாறாமல் இருப்பதை இது காட்டுகிறது. சயின்டிஸ்ட் பெர்னோலி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதற்குண்டான கண்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே பொருந்தும். ஃபார் இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அண்ட் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஆர் லேமினார் ஃப்ளோ, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணார். இதில் இயக்க ஆற்றலை ஓரலகு பருமனுக்கு எடுத்துக்கிட்டாரு, கைனெட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். அடுத்து ஓரலகு நிறைக்கு நிலையாற்றல் மற்றும் அழுத்த ஆற்றல், ப்ரெஷர் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ். ஸோ இந்த ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூன்றின் கூட்டுத்தொகை மாறிலி. இந்த மூணையுமே ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது கான்ஸ்டன்ட். இதுதான் பெர்னோலிஸ் தியரம், பெர்னோலியின் தேற்றம். இந்த பதிவில் பார்த்த விஷயங்களை பற்றின பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதனுடைய நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ TNPSC ப்ரீவியஸ்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸையும் வரும் பதிவுகளில் பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.